ஹலோ மக்களே, ஒரு சின்ன கதை. 3 வியாபாரிகள் கிராமத்தில் இருந்து டவுனுக்கு கடைக்கு பொருட்கள் வாங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நைட் ஆகிடுது. ஸோ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகலான்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இதில் 2 பேர் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வரல. ஸோ நம்மளுடைய கல்ச்சர் எப்பயுமே உணவை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து சாப்பிட்றது வழக்கம். அதே மாதிரி மற்ற 2 பேரும் பிளான் போட்டு 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. முதல் வியாபாரிக்கிட்ட சாப்பாடு இல்லை, 2வது வியாபாரிக்கிட்ட 2 சப்பாத்தி, 3வது வியாபாரிக்கிட்ட 4 சப்பாத்தி இருந்தது. இந்த 2வது வியாபாரி 2 சப்பாத்தியை 4ஆக டிவைட் பண்ணார். 3வது வியாபாரி 4 சப்பாத்தியை 8ஆக டிவைட் பண்ணார். ஸோ 2 சேர்த்தா 12 சப்பாத்தி. 3 பேர் இருக்காங்க. ஸோ 12 டிவைட் பை 3 வந்து 4 சப்பாத்திஸ், 4 பீசஸ். ஸோ ஆளுக்கு 4 சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் ஏஞ்சி அந்த முதல் வியாபாரி தான் சாப்பிட்ட சப்பாத்திக்கு நன்றி கூறணுன்ட்டு தான் கிட்டே இருந்த 8 காயின் எடுத்து 2 பேர்ட்டும் கொடுத்து, 2 பேரும் எடுத்துக்கங்க, ரொம்ப நன்றி என் பசி ஆற்றினதுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த 2 பேரும் 4 எடுத்துக்கலாம். ஆனால் நியாயப்படி இந்த 8 காயினும் ஒரே ஒரு வியாபாரிக்கு தான் போய் சேரணும். அது எந்த வியாபாரின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் ஆன்சர் சொல்கிறேன். பாய்.